பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கவலை என்கிற ஒரு ஆயுதத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த கவலை ஒரு மனிதனை அது கீழே விழத்தள்ளிவிடும். கவலை இருந்தால் மனுஷனுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை இழந்துவிடும், சரீரம் பலவீனப்பட்டுவிடும். நம்முடைய வேதனையோடு வேதனையோடு கூட நம் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள் இந்த கவலை நம்மை கொண்டு வந்துவிடும். ஆதலால் வேத வசனத்திலே அநேக காரியங்களை தேவன் கவலையை பற்றி எழுதி வைத்திருக்கிறார். கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க அப்படின்னு அநேக காரியங்களை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த நாளிலும் அந்த மத்திய 6ஆம் அதிகாரம் 26 முதல் 30 வசனங்கள் வரை உள்ள காரியத்தை நம்ம வாசிக்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கவலைப்படுகிறதை குறித்து சொல்கிறார். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. மனுஷனானவன் நான் எதை சாப்பிடுவேன், நான் எதை உடுப்பேன், நான் எப்படி வாழ்வேன், நான் எப்படி நடப்பேன், எப்படி இந்த குடும்பத்தை நடத்தி கொண்டு போவேன், எப்படி இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வருவேன், இப்படிப்பட்ட பலவிதமான கவலைகளில் நம் சிக்கின்று இருக்கிறபடினாலே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நான் எதை உண்பேன், எதை குடிப்பேன் என்று சொல்லி நீங்கள் கவலைப்படாதிருங்கள் என்று வார்த்தை சொல்கிறது. எதற்காக அப்படி சொல்கிறார் என்று சொன்னால், அடுத்து தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது அந்த வசனங்கள் சொல்கிறது, நீங்கள் ஆகாயத்து பறவைகளை பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிளை நமக்கு சொல்லி கொடுக்குறார். ஒரு ஆகாயத்து பறவையை நீ பாரு, நீ இந்த காட்டு புஷ்பத்தை நீங்கள் பாருங்கள். அவைகள் விதைப்பதுமில்லை, அறுப்பதுமில்லை, களஞ்சியத்தில் சேர்ப்பதுமில்லை, ஆனாலும் பரமபிதா அவர்களுக்கு பிழைப்பூட்டுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு ஆகாயத்து பறவையும் காட்டு புஷ்பங்களையும் நான் உடுத்துவிக்கிறேன், அவர்களை நான் நடத்துகிறேன், அவர்களை நான் வாழ வைக்கிறேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். இந்த ஆகாயத்து பறவைகளும் காட்டு புஷ்பங்களும் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்குது என்று சொல்லி நாம் ஆதியாகும் 1ஆம் அதிகாரம் 21 நம்ம வாசிக்கும்போது அவருடைய வசனம் சகலவித பட்சிகள், புல் பூண்டுகள் சகலமும் உண்டாக கடவது என்று தேவனுடைய வார்த்தை சொன்ன உடனே அது உண்டாயிற்று. ஆனால் மனிதனை உண்டாக்கும் போது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, மண்ணிலே மனிதனை உருவாக்கி அவனுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்து என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகாயத்து பறவைகளை உடுத்துவிக்கிற தேவன் அவர்களுக்கு கொடுத்தது என்ன? உண்டாக கடவது என்று சொல்கிற அந்த வார்த்தையினாலே ஒரு ஒரு அது பறக்கக்கூடிய அது ஒரு சுவாசத்தை கொடுத்து இந்த மண்ணிலே அது மரித்த உடனே அதனுடைய காரியம் முடிந்து போகிறது. மண்ணில் பறவைகளோ மிருகங்களோ காட்டு மிருகங்களோ பறவைகளோ செடிகளோ கொடிகளோ காய்ந்து போன உடனே மரித்து போன உடனே அவங்களுடைய வாழ்க்கை முடிந்து போகுது. அப்படிப்பட்ட ஒரு பறவைகளையும் காட்டு புஷ்பங்களையும் நான் உடுத்துவிக்கிறேன், நான் சந்தோஷப்படுகிறேன். ஆனால் மனிதனோ அவன் காட்டு புஷ்பத்தை போலவும் ஆகாயத்து பறவையைப் போலவும் அல்ல, அவன் ஜீவ சுவாசத்தினாலே வாழ்கிறவன். தேவனுடைய ஜீவன் அவனுக்குள் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு மனுஷனும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. பாருங்கள், ஒன்றுமே இல்லாத ஒரு காட்டு புஷ்பத்தை நான் நடத்துகிறேனே, உனக்குள்ளே என்னுடைய ஜீவன் இருக்கிறது. இப்போ என்னுடைய ஜீவன் உனக்குள்ளே இருக்கிறபடினாலே என்று சொல்லி தேவன் சொல்கிறார். தேவனுடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறபடினாலே அவர் மனிதனை ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை உண்டாக்கினார் என்று வாசிக்கிறபடியே அவருடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது. அவருடைய ஜீவ சுவாசம் நமக்குள்ளே இருக்கிறது. இந்த உலகத்தில் இருந்து நாம் மரித்து போனால் நம்முடைய ஜீவன் தேவனிடத்தில் கொண்டு போகப்படுகிறது. அவ்வளோ மதிப்புள்ள அந்த ஒரு வாழ்க்கை, அந்த ஆவி பாருங்கள், நம்ம தேவ சுவாசம் தேவன் தந்த அந்த ஆவி மறுபடியும் தேவனிடத்தில் அது போகக்கூடிய ஒரு விலை உள்ள ஒரு காரியம். அந்த ஜீவ சுவாசத்தை தேவன் நமக்கு தந்தார். அப்போ என்ன செய்தார் அப்படின்னா, நம்மை அவருடைய ஜீவனாலே நம்மளை நடத்துகிறபடினாலே நம்ம வாழ்வதற்கு பிரயாசப்படாமல் இருந்தாலும்
தேவனுடைய ஜீவன் நமக்குள் இருக்கிறபடினாலே நம்மை அவர் பார்த்திங்கன்னா பிழைக்கத்தக்கவர்களாய் நம்மளை மாற்றுவார். அவருடைய ஜீவன் நமக்குள் இருக்கிறபடினால நம்மளால் வாழ முடியாதிருந்தாலும், நம்மால் சம்பாதிக்க முடியாதிருந்தாலும், நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாதிருந்தாலும் தேவனுடைய ஜீவன் எவ்வளவு மதிப்புள்ளது என்பதை தேவன் அறிந்திருக்கிறபடினாலே அந்த ஜீவனுக்காக அவர் நம்மளை பிழைக்கத்தக்கவர்களாய் நம்மளை மாற்றுவார், நம்மளை தப்புவிப்பார், நம்மளை உடுத்துவிப்பார், நமக்கு சகல காரியங்களை அவர் செய்து முடிப்பார். ஏனென்று சொன்னால் இந்த மனிதனுடைய காரியங்கள் ஆகாயத்து பறவை போலவும் காட்டு புஷ்பத்தை போலவும் பூமியோடு முறிந்து போவதில்லை. அது நித்திய காலமாய் வாழக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கிறது. அதனால் தேவ பிள்ளைகளிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கவலைப்படாதீங்க, ஏன்னா என்னுடைய ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்கிறது. உங்களால் தான் நீங்கள் வாழ முடியும். உங்களுடைய பிரயாசத்தினால தான் நீங்கள் வாழ முடியும். உங்களுடைய உழைப்பினால தான் நீங்கள் வாழ முடியும். அப்படிப்பட்ட சிந்தனைகளை உங்களிடந்து எடுத்து தேவனுடைய ஜீவ சுவாசம் எனக்குள்ளே இருக்கிறபடினாலே எப்படியாயிலும் என்னை உண்டாக்கின தேவன் என்னை பிழைப்பிக்க வல்லவர், என்னை பிழைப்பிக்கத்தக்கவர், என்னை வாழ வைக்கிறவர், என்னை நடத்துகிறவர் எனக்குள்ளே ஜீவனாயிருக்கிறார் என்கிற அந்த விசுவாச வார்த்தையினாலே நம்ம வாழும்போது தேவன் நம்மளை நடத்துவிப்பார். எல்லா காரியங்களிலும் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. பாருங்கள், மனிதன்தான் நிறைய காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம். பிள்ளைகளை குறித்து, குடும்ப காரியங்களை குறித்து மனுஷனாக இருக்கிறபடினாலே கவலை வந்துடுது. நம்ம படாமல் இருந்தாலும் நம்மளோடு ஒட்டிக்கிடுது கவலை. ஆனால் தேவன் பாருங்கள் சொல்கிறார், நீ ஆகாயத்து பறவையும் காட்டு புஷ்பத்தையும் பார், அவங்களுக்கெல்லாம் ஜீவனே நான் கொடுக்கலை. அவங்க ஒரு சுவாசத்தில் வாழுதுங்க, அந்த சுவாசம் முடிஞ்சோடும் பூமியோடு போயிடுதுங்க. ஆனால் உனக்குள்ளாய் என்னுடைய ஜீவனை வைத்திருக்கிறேன். அந்த ஜீவன் உன்னை பிழைக்க வைக்கும், உன்னை வாழ வைக்கும், உன்னை சந்திக்கும், உன் தேவைகளை அது செய்யும். நீ எதை குறித்தும் நீ கவலைப்படாதே என்று சொல்லி தேவன் நமக்கு சொல்கிறது மாத்திரமல்ல, நாம் எவ்வளவு விலையேற பெற்றவர்கள், எவ்வளவு தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். அவருடைய ஜீவனையே நமக்கு உள்ளே கொடுத்து நம்மளை வாழ வைத்திருக்கிற தேவன் நம்ம எப்படி கைவிடுவார் என்கிற அந்த உணர்வுக்குள்ளாய் நாம் வரும்போது பார்த்திங்கன்னா நம்முடைய கவலைகள் நம்மை விட்டு மாறிப்போகும். தேவ பிள்ளைகள், இந்த காரியத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். கவலைகள் வரும்போது, வேதனைகள் வரும்போது, வரத்தான் செய்து இல்லைன்னு இல்லை, வரும்போது நாம் காட்டு புஷ்பத்தையும் ஆகாயத்து பறவைகளையும் உடுத்து வைக்கிற தேவன் அவங்க ஒன்றுமில்லாதவங்களெல்லாம் உடுத்து வைக்கிறாரே. என் தேவனுடைய ஜீவனை எனக்கு தந்திருக்கிறாரே, என்னை அவர் வெட்கப்படுத்த மாட்டார். என்னை தப்புவிக்க வல்லவர், என்னை வாழ வைக்கிறவர், என்னை நடத்துகிறவர், என்னோடு